மௌனம் பேசியதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சிவாவோட அம்மா விசாலாட்சி துளசிக்காக ஒரு புடவை எடுத்துக்க சொல்கிறாங்க. இதை பார்த்து சிவாவோட பாட்டி அவங்க மேலே ரொம்ப கோவப்படுவாங்க. இப்போது அவள் தலை தீபாவளி கொண்டாடணுன்னு ரொம்ப அவசியம் இருக்கா என்ன? அவள் வந்ததுனால தான் என் பேரனுக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்கு. அவளுக்கு இப்போது ரொம்ப முக்கியமாக நீ புடவை எடுத்து கொடுக்கணுமா? ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது சிவா அங்கே வராங்க. சிவா அவங்க பாட்டியை சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் அந்த காஸ்ட்லியான சாரியை யாருக்காவது கொடுத்துருங்கம்மா, நான் என் பொண்டாட்டிக்காக புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு துளசிக்காக சாரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சிவா சாரி வாங்கிட்டு கொடுப்பாங்க. இதை பார்த்து துளசியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா சிவா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. துளசி வந்ததுக்கப்புறமா சிவா துளசி கிட்ட பேசுகிறாங்க. சாரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவா ஆனால் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு ஞாபகம் கூட வரமாட்டேங்குது, உன்னை நான் எப்போ லவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு நான் இவ்வளவோ யோசித்து பார்க்குறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரல. இப்போ வரைக்கும் நான் உன்னை யாரோ மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன உணர்வு கூட இல்லை. என்னால் எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் நடிச்சுக்கிட்டு இருக்கணுமா? நான் இப்போ புடவை எடுத்துகிட்டு கொடுத்தது எல்லாமே அம்மாக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறத கேட்டு துளசியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியுதா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ துளசி, கடவுளே இவர் என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு போகிறாரு, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? சரி, இதுக்கு ஒரே வழி ஜனனியோட சூட்கேஸை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்கறது தான். கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பேக்கில் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனனியோட பேக்கை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஜனனியோட டைரி இருக்கும். அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்ருக்காங்க. படித்து முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, துளசியோட ஃப்ரெண்டுக்கிட்ட சேதுவோட அக்கா போயிட்டு விசாரிக்கிறாங்க. துளசி எங்கே இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியும், அவள் உயிரோடு தான் இருக்கா, எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டு இருந்தால் எங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ தான் துளசியோட ஃப்ரெண்டுக்கே தெரியுது துளசி உயிரோடு இருக்கா அப்படின்னு. ஒருவேளை துளசி உயிரோடு இருப்பாளோ அப்படின்னு அவங்க மனசில் தோண்டிகிட்டு இருக்கோம். உடனே துளசியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி விசாலாட்சியோட நம்பரை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க திரும்பவும் விசாலாட்சிக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. வேறு யாரோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசியோட ஃப்ரெண்டு எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமா துளசி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக வெளியில் வராங்க. அங்கே கடையில் போய்ட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லும்போது ஆதார் கார்டு நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக துளசி மொபைலை ஆன் பண்ணுறாங்க. மொபைலை ஆன் பண்ணும்போது அங்கேயே தங்கியிருக்கிற சேதுக்கு இந்த மெசேஜ் போகுது. மெசேஜ் போனதுமே துளசியோட மொபைல் ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி லைவ் லொக்கேஷனை அனுப்ப சொல்கிறாங்க. அந்த போலீஸும் துளசி இருக்கிற இடத்த அந்த லொக்கேஷனை சேதுக்கு ஷேர் பண்ணி விடுறாங்க. உடனே சேது அங்கேருந்து நேராக துளசி இருக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் துளசியோட ஃப்ரெண்டு துளசியை வார்ன் பண்ணுறதுக்காக துளசிக்கு கால் பண்ணுறாங்க. துளசியை அந்த காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசினது அவங்க ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உன்னை சேது தேடி வந்துட்டுருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா அவங்க அங்கே சர்டிஃபிகேட்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக சேது துளசி இருக்கிற அந்த கடைக்கு வந்துட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.